ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரமானது 8/5/2026 வெள்ளிக்கிழமை இரவு மணி 9 முதல் 9:33 வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வருகின்றது. அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல முடிந்தால் செல்லலாம். பள்ளியறை பூஜை, சிவபாத பூஜையிலே பங்கு கொண்டு இறைவனுக்கு பசும்பாலில் நன்றாக காய்ச்சி குங்குமப்பூ தேன் இட்டு படைத்து எல்லோருக்கும் தானம் கொடுப்பதால் வாழ்க்கையிலே குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, சாந்த சக்திகள் பெருகும். முடியாதவர்கள், நியாயமான காரியத்தால் முடியாதவர்கள் உங்கள் இல்லத்தில் நல்ல 2 விளக்குகளுக்கு குறையாமல், ஏன் 28 விளக்குகள் கூட ஏற்றி வைத்து வழிபடலாம். உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்கள், குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், காரிய சித்தி மந்திரங்கள், சகலகலாவல்லி மாலை, இப்படி உங்களுடைய குலதெய்வ பூஜை வழிபாடு இவைகளையெல்லாம் உங்கள் இல்லத்தில் இருந்தும் செய்யலாம். ஆனால் பிரார்த்தனைகள் எல்லாம் பலிப்பது உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இதுவரையும் சென்ற கோயிலுக்கு செய்த காரியங்களுக்கெல்லாம் எத்தனையோ காரியங்கள் பலித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நாம் மறந்துவிட்டோம். ஒரு பள்ளியிலே குழந்தையை சேர்க்க வேண்டும் என்று விரும்பிய பெற்றோர்கள் இன்று அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி திருமணமாகி அவர்களும் குடும்பஸ்தர்களாகி வந்ததுக்கு காரணம் நீங்கள் வேண்டிய பிரார்த்தனைகள். ஆனால் அதை இந்த மனித மனம் மறந்துவிட்டு அடுத்த வேண்டுதல், அடுத்த பிரார்த்தனை, இப்படி வேண்டுதல் பிரார்த்தனை, வேண்டுதல் பிரார்த்தனை, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று தேவையில்லாமல் வாக்குகளை கொடுத்து விட்டு செய்ய முடியாமல் மறந்து விடுகின்றீர்கள். அப்படியெல்லாம் இந்த காரியம் நிறைவேறினால் கடவுளே உனக்கு நான் இதை செய்கிறேன், அந்த காரியம் முடிந்தால் அதை செய்கிறேன் என்கின்ற குறுகிய நோக்கோடு செய்யக்கூடாது. இறைவனுக்கு எல்லாம் தெரியும். காருண்ய வள்ளல், அப்பரிமிதமான அன்பையும் அருளையும் தேவையானவற்றையும் நமக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற வள்ளலை போய் நாம் குறைந்த மனதுடன் ஏதையோ கேட்டு வைத்து அதிலே உழுந்து உழல்கின்றோம், சுழல்கின்றோம். மீண்டும் பிறப்பு, நிறைவேறாத எத்தனையோ காரியங்களுக்கு என்ன மீண்டும் நல்ல ஒரு பிறப்பை கொடுத்து அது நிறைவேறும் வரை நீங்கள் பலவிதமான பிறப்புகளை மனிதனாகவோ விலங்குகளாகவோ புல் பூண்டு இப்படியாகவோ பிறக்க வைப்பான். ஆகையினால் தர்மத்தை மட்டும் செய்யுங்கள். ஏன் இரவிலும் தர்ப்பணம் செய்யலாம். எந்த சாஸ்திரத்திலும் இரவில் செய்யக்கூடாது என்று இல்லை. இரவில் நோய் வந்தால் மருந்து சாப்பிடலாமா வேண்டாமா? பகலில் தான் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறதா? இரவிலே தேவையற்ற பேச்சுக்களை பேசலாமா? பேசக்கூடாது. ஆனால் இரவில் தான் அதிகப்படியாக நடக்கின்றது. ஆனால் பலரும் கால சாஸ்திரம், கால நிர்ணய சாஸ்திரத்தை மறந்துவிட்டு தர்ம சாஸ்திரம் என்பது பல சமுத்திரங்களின் ஆழங்களை விட அதிகமானது. இதையெல்லாம் ஒரு சிறிது நேரத்திலே குறுகிய ஒரு பேட்டியிலே சொல்லவோ செய்யவோ முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகையினால் ஒரு நல்ல சர்க்குரு இருக்கும் பொழுது இந்த கவலையே நமக்கு இல்லை. யாரும் சர்க்குருவை பிடிப்பதும் இல்லை. அப்படியே பிடித்தாலும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காரியத்திற்காக முடிந்தவுடன் அப்படியே விலகி கொள்கிறோம். சர்க்குரு எதுவானு கேட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது? எதையானு சொல்லிட்டா என்ன செய்ய சொன்னா என்ன செலவு பண்ணணுமே, நமக்கு வந்த காசெல்லாம் செலவாயிடுமே. இப்படி குருவை விட்டு விலகி சென்றவர்கள் பல லட்சம் கோடி பேர். பெருமாளை சேவிச்சேன், அந்த கோயிலை சேவிச்சேன், நீ என்ன செய்தாய்? அந்த கோயிலில் என்ன செய்தாய்? ஒன்றும் கிடையாது. நீ போய் சேவிக்கலைன்னா என்ன ஆகும்? மனசை கொடு. இறைவன் கேட்கிறான், உன் மனதை என்னிடம் கொடு. கொடுக்க மாட்டோமே. அந்த ஒரு நிமிஷம், குறிப்பாக ஒரு ஆலயத்திலே கோவிலிலே பூஜை நடக்கிறது, நீங்களே பாருங்கள். எல்லாம் அபிஷேக ஆராதனை எல்லாம் நன்றாக தரிசிப்பார்கள். எல்லாம் அலங்காரம் நடந்து அர்ச்சனை எல்லாம் முடிந்து தீபாராதனை காட்ட வருவார்கள். கற்பூர ஆரத்தி
உடனே என்ன செய்வார்கள் பார்த்தீர்களானால், நன்றாக இரு கண்களையும் மூடிக்கொண்டு அப்படியே ஞான சக்தியில் போனதாக தன்னை நிறுத்திக்கொண்டு மெய்மறந்து போனதாக அந்த தரிசனத்தை கோட்டை விட்டவர்கள் பல கோடி பேர். தரிசன முறை எப்படி, கோபுர தரிசனத்திற்கு என்ன முத்திரை, இறைவனை எப்படி எந்த முத்திரை போட்டு தரிசனம் செய்ய வேண்டும், ஜீவசமாதியில் எப்படிப்பட்ட வணக்கங்கள் நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும், 8 திசைகளிலும் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆனால் 1 2 செய்துவிட்டு நான் செய்துவிட்டேன் என்று சொல்வது அது அறியாமை. ஆனால் நிறைய செய்தவர்களும் என்னால் இன்னும் சரியாக செய்யவே முடியவில்லையே, நான் இன்னும் ஒரு படி கூட வரவில்லையே என்று சொல்கின்ற உத்தமர்கள் இருக்கின்ற உலகம். ஆகையினால் நாம் இந்த குருவாரத்திலே ஒரு உறுதிமொழி எடுப்போம். நாம் மனசார எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். நமக்கு ஒரு குரு வேண்டும். அந்த குருவை நாம் எந்த காலத்திலும் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். குரு நாமோ அவரோ நம்மை விட்டு விலகவே கூடாது. குரு இருக்கும் பொழுது தெய்வங்கள் இருக்கும். இப்படி அபிஜித் நட்சத்திரத்திலே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருந்தாலும் தவறான எண்ணங்களில் சிறுவர்கள் எனக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எங்கள் அம்மா அப்பா எதிர்த்தாலும் அது ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டினால் நடந்துவிடும். அதுவே பெரும் தலைவலியாக அமைந்த பல ஆயிரம் குடும்பங்கள் திருமணத்திற்கு பிறகு வழக்கில் நிற்கின்றார்கள். இறைவா, உனக்கு எது நன்றதாக இருக்குதோ அதை செய்துவை என்று வேண்டினால் நன்றாக நல்ல விதமாக இருக்கும். ஆகினால் சிறுவர் இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது. ஆகினால் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை மாயவரம் அருகில் உள்ள மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பூலோகத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த குபேரத்தை பார்த்திருக்கின்ற இந்த கதிராமங்கலம் துர்க்கைக்கு முழுமையான அபிஷேகங்கள், பஞ்சாமிர்த அபிஷேகம், இந்த அக்னி நட்சத்திரத்திற்கு கண்படாத தீர்த்தம் என்று சொல்கின்ற இளநீர் அபிஷேகம் மற்றும் பலவிதமான முறையான பசும்பால் அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு குளிர 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 கையால் இடித்து அரைத்த மஞ்சள் காப்பு சாத்துவதற்கு நமக்கு உத்தரவாகி இருக்கிறது. ஆகையினால் துர்க்கையை வணங்குகின்றவர்கள் வணங்கித்தான் தீர வேண்டும். ராகு காலத்திலே எத்தனையோ ஆலயங்களிலே துர்க்கைக்கு விளக்கேற்றுகின்றார்கள். ஆனால் திங்கட்கிழமை ராகு காலத்திலே யாருமே துர்க்கைக்கு விளக்கேற்றுவது கிடையாது. அதனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டிய கல்யாண பலன்கள் விட்டு அது நிறைவேறாமல் இருக்கிறது. துர்க்கைக்கு திங்களுடைய ராகுகாலத்தை பற்றி ஒவ்வொரு நாளுடைய ராகுகாலத்தினுடைய மகிமையை ஜோதிடர்கள் தெரிந்து கொண்டு சொன்னால் மக்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வு ஏற்படும். ஆகையினால் தேவையற்ற அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்வதை விட இதெல்லாம் செய்தால், இப்படி தான தர்மங்களுடன் நீங்கள் நித்திய தர்ப்பண பூஜைகள், அதாவது ரிஷி கடன், தேவ கடன், பித்திருக்கடன்களை தீருங்கள், உங்களுடைய பல கோடி கடன்கள் தீரும் என்று சொல்கின்ற ஜோதிடர்களை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களெல்லாம் எங்களது அகஸ்திய விஜயத்தை வாங்கி படித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், தெரியும். ஆனால் சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லையோ, வரவில்லையோ, ஏனோ குரு கடாட்சம் எப்பொழுது கிடைக்குமோ. இப்படி அருள் வாக்கு என்ற பெயரிலே பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு இருப்பார்கள். அவர்களும் ஒரு நாள் என்ன ஆவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. இன்று இப்பொழுது என்ன கிரகம் எங்கே இருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு அருளை பெற்றவன் சித்தனே. சித்தன் தான், மகான் தான், யோகி தான், மனிதன் தான். இப்படி அருள்வாக்கு கூறுகின்றவரிடம் சாதாரணமாக சோதிக்கக்கூடாது. நன்றாக கொதிக்கும் வெந்நீரில் கையை விட சொல்லுங்கள், அந்த வெந்நீரானது அவரை சுடக்கூடாது. அதுதான் அந்த சக்தியினுடைய ஒரு இது. நாம் சோதிக்க வேண்டாம், யாரையும் குறை சொல்லவில்லை. இப்படி நித்தியமும் இது ஒரு வியாபாரம் போல, வேறு வேலையே இல்லாமல் கூட்டத்தை கூட்டி குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஒரே இடத்துக்கு ஓடுகின்ற நிகழ்ச்சி நடைபெறாமல் நீங்கள் சொல்லி அனுப்ப வேண்டும். இந்தந்த கோயிலுக்கு போய் இதெல்லாம் செய்துவிட்டு என்னை வந்து பார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், வழிகாட்டுகிறேன் என்று ஒரு குருவாக மாற வேண்டும். ஒரு பூசாரி போல இருக்கக்கூடாது. அப்படி சில பேர் பெண்கள் கூட இதை செய்கின்றார்கள், மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி கதிராமங்கலம் துர்க்கைக்கு யாரெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் போன ஜென்மத்திலே, பல கோடி ஜென்மத்திலே அந்த துர்க்கைக்கு சேவை செய்தவர்கள்,
துர்கையினுடைய லோகத்திலிருந்து வந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். கோபூஜையிலிருந்து ஆரம்பித்து விதவிதமான பூஜைகள், ஆராதனைகள், சிறப்பான அன்னதானங்கள் செய்வதற்கு அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வருவதாக உத்தேசம் செய்யப்பட்டு விட்டது. கதிராமங்கலத்தினுடைய ஆலய அர்ச்சகர் திரு சுரேஷ் அவர்களுடைய தொலைபேசி செல்போன் எண், அதிலே ஜிபே உள்ளது. ஏன் உங்களுடைய பங்களிப்பையும் அள்ளி செலுத்துங்கள். நமக்கு தைரியத்தை கொடுக்கும், மனவேதனையை தணியும். இப்பொழுது உள்ள அக்னி நட்சத்திரத்தில் எப்படி கொடூரமான வெயில் தாக்குகின்றதோ அப்பொழுதும் அந்த இறைவன் உங்களை குளிர்ச்சியாக வைத்து கொண்டிருப்பான். இப்படி நாம் நல்லதையே சொல்லும்பொழுது அப்பொழுது கூட சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க, எங்களுக்கு அதுதான் தேவை. பல பேர் கமெண்ட் அடிக்கிறதுல அடுத்த தடவை பார்த்தா அந்த ஆசாமியை காணாம போயிடுறாங்க, என்னன்னு தெரியல. எங்களுக்கு இடிப்பார் இல்லாத ஏமாறாமன்னன் என்று சொல்லும்போல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இதை போல் 4 பேருக்கு சொல்லுங்க. இப்படி தினமும் உங்களுடைய பெயரையே சொல்வது கிடையாது. எல்லோரும் சுயநாம ஜபம் சொல்லித்தான் தீர வேண்டும். அப்படியே மாதம் வருகின்ற உங்களுடைய பிறந்த நட்சத்திர நாளை கொண்டாடித்தான் தீர வேண்டும். பிறந்த திதியை கண்டிப்பாக கொண்டாடித்தான் தீர வேண்டும். இப்படி இதையெல்லாம் செய்யாமல் அபிஜித் நட்சத்திரம் கொடுக்கின்ற என்னென்ன கொடுக்கும், காசு கொடுக்குமா, வீடு கொடுக்குமா, குபேர யோகத்தை கொடுக்குமா என்றால் கொடுக்கும். அது வந்த பிறகு நிம்மதி இல்லாத, தூக்கமே இல்லாத வாழ்க்கையும் கொடுக்கும். ஆகையினால் ஒரு குருவை வைத்து நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும், அதாவது முன்கை நீண்டால் முழங்கை நீளும். நீ ஒரு துளி ஒரு விதை போட்டால் அது 100 விதையாக உங்களுக்கு நெல்லாக எள்ளாக பலன் கிடைப்பது போல, முதலில் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுதுதான் தர்ம தேவதை அருகில் இருந்து உங்களை காவந்து செய்வார். இப்படி பல ஆலயத்தினுடைய குளங்களில் உள்ள தீர்த்த பலம், குளத்தினுடைய தீர்த்த வளங்கள் இந்த வருடத்திலிருந்து கண்டிப்பாக செய்யுங்கள். இந்த வருடம் மல்லிப்பட்டினம் கோதண்டராமர், வலங்கைமான் மதுவன ராமர் இவர்களை தரிசிப்பதும், இப்படி கதிராமங்கல துர்க்கையை வழிபடுவதும், இப்படி மதகரம் கோபதீஸ்வரர் கோயில் வழிபடுவதும், கடகடப்பை என்று நாம் சொல்லுகின்றோம் திருவையாறு அருகில் உள்ள ஆலய கட்டுமான பணியானது குருவர்களால் ஆரம்பித்து உள்ளது. அதற்கு உதவி செய்கின்றவர்களுக்காக தேவையான எண்களை ஒரு கூட்டு அமைப்பு, ஒரு குழு அமைத்தவுடன் உங்களுக்கு தருகிறோம். கண்டிப்பாக இது பல தலைமுறைகளை காத்து நிற்கின்ற மிக மிக ராஜராஜ சோழனுடைய வர்க்கத்தில் வம்சத்தினர் வழிபட்ட அற்புதமான இந்த கோயிலானது பொதுவாக, ஏனென்றால் ஆலய விரிவாக்கத்திற்காக அரசாங்கம் எடுத்து மீண்டும் நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஆலயம் கட்டி மிக விரைவில் சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றே தீர வேண்டும். ராஜ வாழ்க்கை, குபேர வாழ்க்கை கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிதேசத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் பல காரணத்தால் பீதி, பயம் இவைகள்லாம் வரலாம். சம்பாதித்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆலய திருப்பணிக்கு உதவுபவர்கள் கண்டிப்பாக எந்தவித கவலையும் இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீர்கள். குறிப்பாக தோல் மருத்துவர்கள், தோல் சம்பந்தமான ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் பலவிதமான மருத்துவர்கள் வந்து வழிபடும் ஆலயத்திலே பல 1000 ஆண்டுகளாக பராமரித்து வந்த இந்த ஆலயம் இப்பொழுது பல 100 ஆண்டுகளாக வழிபாடே இல்லாமல் நின்றுவிட்டது. இப்படிப்பட்ட ஆலயத்தை தான் நாம் நமது வாத்தியார் சொல்லியது போல பல இடங்களிலே அதை நிர்மாணித்து அதை பராமரித்து வருகின்றோம். ஆகையினால் இப்படி நல்ல காரியங்களை ஒவ்வொருவராக செய்யும் பொழுதுதான் ஊருடன் சேர்ந்து தேரை இழுக்கும்போது தேர் வந்துவிடும். இப்பொழுது என்ன செய்வார்கள், ஏதோ ஒரு காரியம் செய்கிறேன் என்று சொல்லுவாங்களே, கிராமத்திலே பேச்சு வழக்கத்தில் தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டாங்கயா, அப்படி சில தவறான காரியங்களை செய்து விடுவார்கள். நமக்கு காலங்கள் கனிந்து வரும்போது அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நேரம் வர வேண்டும். இப்பொழுது மனதில் தைரியமும் நல்ல கற்றுக்கொள்ளும் பயிற்சியும் கொடுக்கின்ற நாள். ஆகையினால இந்த அக்னி நட்சத்திர நாளிலே, கத்திரி என்கின்ற அக்னி நட்சத்திர நாளிலே மழை பெய்யக்கூடாது. இருந்தாலும் வருண பகவான் உங்களை குளிர்ச்சியாக வைக்க அங்கங்கே கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தால் மழை வந்து வெளுத்து கட்டும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளால் அருணாச்சலா.